ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். நம்ம நிகழ்ச்சியில் இந்த ஆண்மை குறைவு தொடர்பாகவும் ஆண்குறி எழுச்சியின்மை தொடர்பாகவும் பல்வேறு தரப்பட்ட காணொளி பதிவுகளை பார்த்துட்டு வந்திருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு ஆண்குறி எழுச்சிக்கு அல்லது ஆண்குறியோட ஒரு அடிப்படை பண்புகளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு பழத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பழமானது நம்ம நாட்டை பூர்வீகமாக கொண்டது கிடையாது. அமெரிக்க தேசம், தென் அமெரிக்கா அந்த மாதிரியான நாடுகளில் உள்ள டிராபிக்கல் ஃபாரஸ்ட்டில் விளையக்கூடிய இந்த பழமானது அங்கு உள்ள வெப்பமண்டல காடுகளில் அதிகமாக பயிரிடப்பட்டு வரக்கூடிய ஒரு பழ வகையாகும். சரிங்களா? இதுக்கு ரொம்ப புதிர் போட விரும்பலை. நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது தான் அவகாடோங்கிற ஒரு பழம். அந்த அவகாடோ எவ்வாறு ஆண்மை குறைவுக்கு சரி செய்து, நம்ம சாப்டர் எதுவோ அதை மட்டும் பார்ப்போம். சரிங்களா? எப்படி ஆண்மை குறைவை சரி செய்து எந்த வகையில் அது சரி பண்ணுது, பயனளிக்குது, இதை யாரெல்லாம் சாப்பிடலாம், எப்படி சாப்பிடலாம், இதனுடைய நன்மைகள் என்ன, அப்படி தான் பார்க்க போகிறோம். இதனால் எப்படி நம்ம அதிக முறை உடல் உறவு கொள்ள போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட ஒரு தொகுப்பு. வழக்கம் போல் நிகழ்ச்சிக்குள்ளே உங்கள்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள்கிட்ட காசு பணம் இந்த மாதிரியானதுகள்லாம் கேட்கல. உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இந்த நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைபர் பண்ணுறதுனாலையும் ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி கீழே இருக்கும். அது பண்ணுவதன் மூலமாக இந்த வீடியோ அநேக பேர்களை காண செய்வதற்கு இது ஒரு வழிவகை செய்யும். சரிங்களா? அதனால் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்வது தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த பழம் ஆனை கொய்யா அல்லது டால்டா அவகோடா அல்லது வெண்ணெய் பேரி அல்லது முதலை பேரி அப்படிங்கிற பேர்களில் அழைக்கப்படுது. இந்த பேர்களில் இது அழைக்கப்படுது. இது ஒரு பூக்கும் தாவர வகையை சேர்ந்தது. இதனுடைய ஃபேமிலியோட துணை மெம்பர்களை பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா நம்ம கார்டமம், அதே மாதிரி பட்டை வகைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இதனுடைய துணை வகைகள். இது பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா லோரேசியே அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு வகையை சார்ந்தது. சரிங்களா? இந்த இது ஒரு பூக்கும் தாவரமாக இருந்தாலும் இது வணிக அளவில் ரொம்ப மதிப்பு மிக்கவாக இது பண்ணுது. இதனுடைய பூக்கள் இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னா இருந்தாலும் இந்த பழங்கள் ரொம்ப விலை மதிப்பு உள்ளதாகவும் அதே நேரம் நல்ல மருத்துவ குணங்களை கொண்டுள்ளதாகவும் இருக்குது. இதனுடைய இன்னொரு ட்ராபேக் பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா இதனுடைய விலை. சரிங்களா? இதனுடைய பொதுவாக நல்ல பொருள் எல்லாமே கொஞ்சம் விலை கூட தான் இருக்கும். அதனால் இன்றைக்கி ஒரு காலத்து தான் விலைங்கிறத பொருட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அது மக்கள்கிட்ட அது பொருட்டே கிடையாது. அதனால் நீங்கள் இந்த காசு இதுகளை பார்க்க வேண்டியது கிடையாது. சரி, இந்த இது பார்க்கும் பொழுது இந்த மரம் நடு அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா அப்படிங்கிறதுல அல்லது சில வட அமெரிக்காவில் கொஞ்சம் வெப்பமான மண்டலங்களில் இது வரலாற்று ரீதியாக வரப்பட்டிருக்குது. ஏறத்தாழ ரொம்ப பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா ஆதாரபூர்வமாக பார்க்கும் பொழுது கிபி 900 ஆண்டுகள்லேயே இது பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரமாக இருக்குது. சரி, இதனுடைய சொல் பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா இது எப்படி அந்த அவகாடோ அப்படிங்கிற இதில் பேர் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா மெக்சிகனில் சில குரூப் ஆஃப் மொழி பேசிகிட்டு இருப்பாங்க. எப்படி நம்ம இதில் நம்ம நாட்டில் ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், மலையாளம் இந்த மாதிரி ஒரு 18 மொழிகளும் மற்றும் இதர மொழிகள் பேசிகிட்டு இருக்கோமோ அதே மாதிரி மெக்சிகோவில் பேசக்கூடிய நாகவார்ட் மொழி அப்படிங்கிற அதை நாவகாடோ அப்படிங்கிற மொழிகளில் அவகேட்ஷு அப்படிங்கிற ஒரு உச்சரிப்பில் இருந்து இந்த இது வருது. அப்படின்னு கேட்டோம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டிஸ், அதாவது விதை அப்படிங்கிற மாதிரி இதில் பொருளாக்கம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் அது கிடையாது. இது சொல்லக்கூடிய சொற்பிறப்பு பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா டெஸ்டிஸ்
அதாவது நம்ம வந்து விதையை வந்து அவங்க வந்து ஒரு ஒப்பீட்டு இலக்கணத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து இது வந்து அந்த காலத்திலே வந்து இது வந்து ஆண்மை குறைவை சரி செய்யுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையினுடைய அடிப்படையில் தான் வந்து இந்த பழத்துக்கு வந்து அந்த பேர் வந்து சூட்டப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வாதம் மட்டும் கிடையாது. சில ஐரோப்பிய மொழி அறிஞர்களும் வந்து தான் சொல்லிகிட்ருக்காங்க. இதை வந்து நிறைய அந்த ஃபெர்டிலிட்டி யூஸ் பண்ணக்கூடிய கருவளம் மிக்கதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நிறைய நாடுகளில் வந்து அர்ஜென்டினா, பொலிவியா, சிலி, பெரு, உருகுவே, அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா கர்ப்பம் தரிக்க முடியாத காலகட்டங்களையோ கர்ப்பத்திற்கான வாய்ப்புகள் இல்லாத காலகட்டங்களிலோ இந்த பழங்களை கொடுக்கும் பொழுது இது வந்து அந்த கர்ப்பம் தருவிக்கக்கூடிய ஆற்றலை வந்து அதிகமாக வைக்குது. இதற்கு முக்கியமான காரணம் இதில் இல்லாத அளவுக்கு வந்து இதில் வந்து ஃபோலேட் வந்து அதிகமாக காணப்படுது. ஃபோலேட்டுங்கிற சத்து இதில் வந்து அடுத்து வரும்போது நான் என்னென்ன ஒவ்வொரு சத்துக்களாக இருக்குங்கிறத தெளிவாக சொல்லிட்டு வரேன். அப்போ தான் உங்களுக்கும் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ஏன் இதை சாப்பிடணும், இதில் என்ன இருக்குது, மற்ற பழத்துக்கு இதுக்கு என்ன இருக்குங்கிறத வந்து இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். சரிங்களா? அதில் வந்து சில நேரங்களில் வந்து இந்த பழங்கள் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில், சிலது உருண்டையாக இருக்கும், சிலது பேரிக்காய் வடிவத்தில் இருக்கும். அதனால தான் அது வந்து ஆணைப்பேரி அப்படிங்கிற மாதிரியான இதில் வந்து சொல்லிட்டு வருவோம். இதை உடைத்து நம்ம பார்க்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா உள்ளே வந்து நல்ல பழமாக இருக்கிற பட்சத்தில் வந்து ஒரு லெமன் எல்லோ கலரில் வந்து நடுவில் உள்ள தசைப்பகுதி இருக்கும். தோல் பகுதி வந்து பார்க்கும் பொழுது ஒரு அரக்கு நிறத்தில் வந்து காணப்படும். அதற்கு அடுத்த பகுதிகள் வந்து பார்க்கும் பொழுது பச்சை நிறம், இளம் பச்சை நிறத்தில் வந்து காணப்படும். அதுக்கு பிறகு தான் அந்த மச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய நடு சதை பகுதி, இதைத்தான் நம்ம சாப்பிடணும். அது வந்து பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா ஒரு லெமன் எல்லோ கலரில் வந்து காணப்படும். அதுக்கு நடுவில் தான் அந்த விதை வந்து காணப்படும். விதையை நம்ம வந்து குறிப்பாக வந்து அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த நடுவில் உள்ள மச்சையை தான் நம்ம வந்து இது பண்ணணும். சரிங்களா? இதில் வந்து வரும்பொழுது இந்த பழத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா மரத்தில் இருந்து பறிக்கிற வரைக்கும் பழுக்காது. சரிங்களா? அதனால தான் இது வந்து ஒவ்வொன்றும் அந்த பறிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி உள்ள காலகட்டங்களில் கடைகளில் வரும்பொழுது அது வந்து கொஞ்சம் வந்து டிலே ஆகி நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு இது கிடைக்கும். சரிங்களா? பழுக்கிறதுல சில மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ஆப்பிள், ஆரஞ்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா மரத்திலே பழுத்துடும். இது என்றைக்கு நம்ம வந்து அறுவடை செய்கிறோமோ அன்னைக்கு தான் இது வந்து பழுக்க வந்து ஆரம்பிக்கும். சரிங்களா? இந்த அளவுக்கு வரும்பொழுது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சிறப்பான அந்த இடத்துல வந்து வைக்கிறதுனால வந்து நான் ஏற்கனவே சொன்னேன்ல ஃபோலேட்டுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது மாதிரி இதில் வந்து பார்க்கும் பொழுது என்னென்ன நுண் ஊட்டச்சத்துக்கள் இருக்குங்கிறத ஒரு அனலிட்டிக்காக நம்ம வந்து பார்த்துருவோம். இதுக்கு நம்ம சாப்பிடும் பொழுது ஏறத்தாழ 100 கிராம் அளவு உள்ள பழத்தை நம்ம சாப்பிடும் பொழுது ஏறத்தாழ ஒவ்வொரு பழமும் வந்து 300 கிராமுக்கு குறைவு இல்லாமல் தான் இருக்கும். நீங்கள் வெயிட்டு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், 250லேருந்து 300 கிராம் அளவு போல் இருக்கும். டிபெண்ட் அப்பான் அந்த பழுக்கக்கூடிய கண்டிஷன். சரிங்களா? காயாக இருக்கும்போது கொஞ்சம் வந்து நீர்ச்சத்து அதிகமாக இருக்கும், அதனால கொஞ்சம் வந்து வெயிட் கூட இருக்கும். அப்புறம் பழுக்கும்போது வந்து கொஞ்சம் வந்து நீர்ச்சத்து கம்மியாகி வெயிட் கம்மியாக இருக்கும். அதனால் சராசரி ஒரு பழமானது 250லேருந்து 350 கிராம் வரைக்கும் இடையில் வந்து இருக்கும். இதில் வந்து பார்க்கும் பொழுது நல்ல கலோரி வந்து கொடுக்குங்க. ஏறத்தாழ 100 கிராம் பழத்துக்கு வந்து 160லேருந்து 180 கலோரி வரைக்கும் கொடுக்குது. இதில் வந்து கார்போஹைட்ரேட் 8.53 கிராம் இருக்குது. உடனே நம்ம ஆள் சொல்லணும் சுகரை ஏற்றிடும் அப்படின்னு. இயற்கையான பொருட்களில் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து கம்மியாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு இது. நீங்கள் போய் ஒரு சர்பத்தோ ஒரு ஜூஸோ இந்த மாதிரியான இதுகள்லாம் நீங்கள் சாப்பிடும்பொழுது உடனடியாக கிளைசிமிக் இண்டெக்ஸை அதிகரிக்க வைக்கும். அதே நேரம் நேச்சுரலில் உள்ள இந்த மாதிரியான பழங்களில் உள்ளது வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரேட்டு வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால் வந்து சர்க்கரை வந்து இது பண்ணாது. நம்மளால் ஒன்று பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த பழத்தை வந்து சும்மா ஜூஸ் போட்டு சாப்பிட மாட்டாங்க. அதில் சிரப்பு கொஞ்சம் ஊற்றுவான், அப்புறம் எசன்ஸ் கொஞ்சம் வாடகைக்கு கொஞ்சம் ஊற்றுவாங்க. அதே நேரத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இதில் பர்டிகுலராக வந்து இந்த சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து வந்து
இது பண்ணி கொஞ்சம் ஐஸ்லாம் போட்டு இது பண்ணி குடித்தா தான் நம்ம ஆளுக்கு ஒரு ஜூஸ் குடித்த மாதிரியே ஒரு திருப்தியாக இருக்கும். சும்மா ராவாக கொஞ்சம் அரைச்சி தண்ணி ஊற்றி சாப்பிடுன்னு சொன்னால் கேட்கவே மாட்டான். அதனால தான் அது வந்து சுகரை வந்து ஏற்றி கொடுக்குது. சர்க்கரை நோயாளிகள் அப்படி வந்து தயவு செய்து சாப்பிட வேணாம். அதே நேரத்தில் வந்து இதில் வந்து இன்னொரு பாயிண்டில் பார்க்கும்போது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுல வந்து 6.7 கிராம் டு 8 கிராம் அளவுக்குள்ள நார்ச்சத்து வந்து இதில் இருக்குது. அதே நேரத்தில் வந்து விட்டமின்ஸ் வந்து பார்க்கும் பொழுது விட்டமின் B1 இருக்குது, அதிக அளவில் இருக்குது. ரைபோஃப்ளோவின் இருக்குது, பேண்டனமிக் ஆசிட் இருக்குது, B6 இருக்குது. அதே நேரத்தில் வந்து விட்டமின் C வந்து 10 மில்லிகிராம் 12% அளவு போல் காணப்படுது. அதுலேயும் 28% வந்து பேண்டனமிக் ஆசிட் வந்து இதில் வந்து இருக்குது. அதே நேரம் மைக்ரோ எலிமெண்ட்டை வந்து பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா கால்சியம், அயன், மக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், துத்தநாகம் இதெல்லாம் வந்து ஓரளவு வந்து காணப்படுது. அதில் வந்து பர்டிகுலராக பொட்டாசியம் கண்டென்ட் வந்து அதிகரிக்கிறனால நல்லா வந்து நம்மளுடைய இரத்த ஓட்டத்தை வந்து கொஞ்சம் அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு பண்பு வந்து இருக்கும். இந்த பொட்டாசியம் கண்டென்ட்டான ஒரு ப்ராடக்ட் எல்லாமே ஆண்மை குறைவை சரி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ளது. செவ்வாழையை நம்ம எடுத்துக்கலாம். ஆமாம், அதில் வந்து இந்த பொட்டாசியம் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கிறனால வந்து நல்லா வந்து ஆண்குறி எழுச்சியை வந்து இது பண்ணி கொடுக்க வைக்கும். அதே நேரத்தில் வந்து இதில் வந்து நம்ம சொன்னது மாதிரி இதில் வந்து அந்த ஃபோலேட் வந்து அதிகமாக இருக்கிறது. அதே நேரத்தில் மற்ற பழத்தில் இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி, இந்த பழத்தில் கொஞ்சம் கொழுப்புச்சத்து வந்து அதிகமாக காணப்படுது. கொழுப்புச்சத்து வந்து ஏறத்தாழ 100 கிராம் பழத்தில் வந்து 14.66 கிராம் அளவு போல் கொழுப்புச்சத்து இதில் வந்து காணப்படுது. அதே நேரத்தில் வந்து மோனோசேச்சுரேட்டட் இது வந்து எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 9.8 கிராம் அல்லது 10 கிராம் அளவு போல் இருக்குது. இது தாங்க இதில் ஸ்பெஷாலிட்டி. வேறு எந்த இதுலேயுமே வந்து அதில் வந்து கிடையாது. அசைவ பொருள்களையோ அல்லது வேறு புரத பொருள்களையோ இல்லாத அளவுக்கு பெனிஃபிட் கொடுக்கக்கூடியது வந்து இந்த மோனோசேச்சுரேட்டட் வந்து இதில் வந்து 9.80 கிராம் அளவு 10 கிராம் அளவு போல் இருக்குது. அதே நேரம் பாலிசேச்சுரேட்டட் வந்து 1.82 தான் இருக்குது, அல்லது 2 கிராம் அளவு போல் இருக்குது. ஆமாம், அல்லது அதே நேரத்தில் வந்து சேச்சுரேட்டட் அளவு வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா 2 கிராம் அளவு போல் வந்து காணப்படுது. சரி சார், இது எப்படி உங்களுக்கு வந்து செயல்படுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதுக்கு நம்ம சாப்டரான ஆண்மை குறைவை வந்து எப்படி சரி செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஃபோலேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விட்டமின் ஆனது அல்லது பி காம்ப்ளெக்ஸ் விட்டமினில் வரக்கூடிய ஒரு வகையானது அதிக அளவு நம்மளுடைய ஃபாலிக்கிளை வந்து ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்குது, அல்லது ஃபாலிக்குள் வளர்ச்சியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கிறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த விந்தணு உற்பத்தியாக இருக்கட்டும் அல்லது கருமுட்டை உற்பத்தியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அது வந்து அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு இதில் வந்து இருக்கிறனால தான் அந்த காலத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த மாடர்ன் இதில் வந்து இந்த கரு வளர்ச்சிக்காகவே இந்த இது வந்து இருந்திருக்காங்க. இது ஒரு பாயிண்ட்டுங்க. அடுத்து ரெண்டாவது வந்து பார்க்கும்போது ரொம்ப 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 எசென்சியலானது பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆண்குறி எழுச்சிக்கு இரத்த ஓட்டம் வந்து ரொம்ப அவசியம். அதிலும் தடையில்லாத இரத்த ஓட்டம் வந்து ரொம்ப அவசியம். வேறு எதுவும் அதில் ஸ்கேல்ஸோ ஏதோ ஒன்று படியாமல் இருக்கிறது வந்து இருந்தால் தான் அது வந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக வந்து இது பண்ணி கொடுக்க வைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆண்குறி வந்து நம்மளுடைய இதில் வந்து செயலாக்கும் பொழுது அளவு நைட்ரிக் ஆக்சைடு வந்து சுரக்கணும். நைட்ரிக் ஆக்சைடு சுரக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த இரத்த ஓட்டத்தை அதிகரித்து அந்த பிளாக் பண்ணி கொடுக்குறதுனால என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆண்குறி நீட்சியும் அதிகரிக்கும். அதே நேரம் கடினத்தன்மையை அதிகரித்து விரைப்புத்தன்மையை உண்டு பண்ணி கொடுக்க வைத்து அந்த உடலுறவு ஆற்றலை வந்து அதிகரிக்க வைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த மோனோசேச்சுரேட்டட் வந்து நல்லா வந்து 9.8ன்னு சொல்கிறாங்க, 10 to 12 கிராம் அளவுக்கு கூட அதில் வந்து இருக்கும். அப்போ இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த மோனோசேச்சுரேட்டட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இருதயத்தில் உள்ள கொழுப்பு படிமங்களை வந்து குறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சியும் சொல்லியிருக்காங்க. 7 நாள் இதை தொடர்ந்து கொடுக்கும் பொழுது
எல்டிஎல் அளவு வந்து ரொம்ப 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 குறைஞ்சி வந்துட்டுருக்கு அப்படிங்கிற அளவு போல் சொல்கிறாங்க. அதே நேரம் வந்து நல்ல கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெச்டிஎல் வந்து பார்க்கும்போது நல்லா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இருதயத்தை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி பண்ணுது. இருதயத்தை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி பண்ணுதுனாலே அது கார்டியோ வாஸ்குலார் சிஸ்டத்தையும் அது சரி செய்யுது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. அந்த இதில் வந்து பார்க்கும்போது அந்த இரத்த ஓட்டத்தை சரி செய்வதன் மூலமாக வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆண்மை குறைவை சரி செய்து ஆண்குறி நீட்சியை வந்து அதிகரிக்க வைக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா இது வந்து எழுச்சியை வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணி அதிகரிக்க வைக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா இன்னொரு ஸ்பெஷாலிட்டி, நம்ம வயதான காலகட்டத்தில் என்னென்ன மருந்து சாப்பிடுவோம், மருந்து சாப்பிட முடியாது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு வந்து தெரியாது. கொலஸ்ட்ரால் இருக்கும், ஹார்ட் பிரச்சனைகள் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இதில் வந்து பார்க்கும் பொழுது இந்த பழங்கள் வந்து நல்லா வந்து கொழுப்பை குறைச்சி ஒரு கார்டியோ ப்ரொடக்டிவாக வந்து வேலை செய்யுது. சரிங்களா? அதனால் இது வந்து நீங்கள் வந்து ஃபுட் சப்ளிமெண்ட்டாக கூட இதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ளலாம், தவறு கிடையாது. சரிங்களா? நம்ம சொன்னது மாதிரி நீங்கள் அந்த ஜூஸ் மாதிரி போட்டு சிரப்பை ஊற்றி எசன்ஸை ஊற்றி சுகரை போட்டு ஐஸை போட்டு அந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம க்ரீமில் வச்சு சாப்பிட்றது, ப்ரெட்டில் வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நல்ல ஒரு பழம் வாங்கிக்கிறோங்க, அல்லது காயாக வாங்கி வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 2-3 நாளில் வந்து பழுத்துரும். அதில் உள்ள நடு மச்சையை மட்டும் எடுத்து நீங்கள் அதை ரெகுலராக பண்ணாலே போதும். சரிங்களா? அது அப்படி சாப்பிடணும் இப்படி சாப்பிடணும் அந்த இதெல்லாம் வேண்டியதில்லை. நீங்களாக அதை வந்து பாதிப்பை வந்து உண்டு பண்ணிக்கிற கூடாது. சரிங்களா? அதை வந்து நம்ம கொஞ்சம் ரெகுலராக இது பண்ணும் பொழுது வந்து ஒரு ஆராய்ச்சி பூர்வமாகவே 7 நாளில் வந்து கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம கொஞ்சம் கூடுதலாக எடுக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அந்த இரத்த குழாய்கள்லாம் சீரடைஞ்சு ஆண்குறி எழுச்சியை வந்து அதிகரிக்க வைக்குது. அதே நேரம் இதர விட்டமின் இருக்கிறதுனாலையும் விட்டமின் இ வந்து அதிகமாகவும் இருக்குது. அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த டெஸ்டோஸ்டரான் லெவலையும் வந்து கொஞ்சம் அதிகரிக்க வச்சு இந்த செல்களை வந்து உயிர்ப்பிக்க வச்சு இன்னும் கொஞ்சம் எழுச்சியை வந்து காம சிந்தனைகளை வந்து உண்டு பண்ணிக்கக்கூடும். சரிங்களா? அந்த மாதிரி உள்ளதாக நம்ம இது வந்து இது பண்ணிக்கிற வேண்டியது. சரி சார், இது எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு கேன்சர் இதில் வரும்பொழுது இதை வந்து நம்ம பார்க்கும் பொழுது 40 to 50 வயசில் வந்து இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே சர்க்கரையை வந்து ஓரளவு வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருது. சரிங்களா? அதனால் பழம் மட்டும் வாங்கிக்கொள்ளுங்க, அந்த நடுவில் உள்ள மச்சையை மட்டும் எடுத்து இது பண்ணிக்கிறங்க. தோல் வந்து வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஹார்டு டு டைஜஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பெரிசின்கிற ஒரு இதில் வந்து அது இலையிலையும் இந்த மேலே உள்ள தோல்லையும் இருக்கிறனால வந்து உணவு ஒவ்வாமையை வந்து உண்டு பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் ஜூஸ் போடும்போது கூட நடுவில் உள்ள அந்த தோலை வந்து ஓரத்தில் உள்ள தோலை வந்து அதை ரொம்ப நீங்கள் போட்டு பீல் பண்ணி எடுக்க வேணும். ஓரளவு ஜென்டிலாக விதைக்கும் இதுக்கும் இடைப்பட்ட அந்த நடு மச்சையை மட்டும் நீங்கள் ஜென்டிலாக வலிச்சு எடுத்து மிக்சியில் போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம், அல்லது வந்து உணவோடு சேர்த்து கூட சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா சும்மா வெறுமனே சாப்பிட்டுக்கிட்டு இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் பாலும் வந்து சேர்த்து கொண்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு அந்த பூஸ்ட் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டியை வந்து அதிகரிக்க வைக்குது. சரிங்களா? இதை மட்டும் கொஞ்சம் தொடர்ந்து செய்தால் போதும். நீங்கள் என்னென்ன மருந்து மாத்திரைகள் இதெல்லாம் இது பண்ணியிருந்தாலும் இது வந்து ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட்டாகவே நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஃபுட் சப்ளிமெண்ட்டாக பயன்படுத்த போகும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உணவோடு சேர்ந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் அது வந்து அதிகரிக்குது. அதே நேரம் வந்து பிற நோய்களுக்கு வந்து நான் அதை குறைச்சி கொடுக்க வைக்குது. உடல் இயக்கத்தையும் வந்து உள்ளுறுப்புகளை வந்து வலுப்படுத்த வைக்குது. நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைகளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ண கொடுக்குது. சரிங்களா? இது வந்து மேலை நாடுகள்லேயே இருக்கிறதுனால வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஏறத்தாழ நிறையா ஆராய்ச்சி கட்டுரைகள் வந்து இது மேலே சப்மிட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்போ மாடர்ன் மெடிசனுக்கும் இன்றைக்கி உள்ள நவீன கால மருந்துகளுக்கும் இதுக்கும் வந்து ஏறத்தாழ ஒத்துப்போகக்கூடிய ஒரு பண்புகள் இருக்கிறனால வந்து நீங்கள் வந்து இதை வந்து தொடர்ச்சியாக வந்து உணவோடு சேர்த்து கொண்டு சாப்பிட்டுக்கொள்ளலாம். ஒரே ஒரு ட்ராபேக்கு விலை கூட. சரிங்களா? அதை பற்றி நீங்கள் கவலைப்பட்டுக்கிற வேண்டியதில்லை. விலை வந்து நல்லா இருக்கக்கூடிய பொருள்கள் வந்து அதுக்குன்னு சில வேல்யூ இருக்குது. சரிங்களா? ஆமாம், அந்த அளவுக்கு இதில் வந்து மருத்துவ பண்புகள் இருக்கிறனால நம்ம ஆண்குறி எழுச்சிக்கும் ஆண்குறி அந்த வளர்ச்சிக்கும் வயதான காலத்தில் உண்டாகக்கூடிய அந்த தளர்ச்சி இதுகளுக்கு வந்து சரி செய்து நல்ல ஒரு ஆற்றலை வந்து கொடுக்க வைக்குது. சரிங்களா? வழக்கம் போல் நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்.
அதே நேரம் வந்து உங்கள்கிட்ட வந்து நான் காசோ பணமோ பொருளோ எதுவும் கேட்கல. உங்களுடைய ஆதரவு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஆதரவு இருந்தால்தான், நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டுனால தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு எனக்கு வந்து ஒரு உற்சாகமாகவும் ஒரு இதாகவும் இருக்கும். சிலவங்க பார்க்குறவங்க என்ன சொல்லிட்டு இது பண்ணிட்டு போயிடறாங்கன்னா, கடந்து போயிடறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ஏறத்தாழ 80% பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கடந்து போயிடறாங்க. அதுதான் நம்மளுடைய ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்காக இருக்குது. அதனால் வந்து இந்த யூடியூப் அல்காரிதம் வந்து அடுத்த கட்ட நபர்களுக்கு வந்து இதை வந்து காமிப்பதில் வந்து சில சிக்கல்கள் வந்து இதாக இருக்குது. சரிங்களா? அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அதோடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா, ஹைப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டன் இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை நீங்கள் பண்ணி எனக்கு வந்து இது பண்ணிங்கன்னா, அது வந்து நிறைய பேருக்கு வந்து யூடியூப் வந்து காமிச்சு கொடுக்க வைக்கும். சரிங்களா? வழக்கம் போல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.